ராம்குமார்னு ஒரு 17 வயசு ஃபுட்பால் பிளேயர் சாமி கும்பிட்றதுக்கு போகிறான். அவனுக்கு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச், அதனால் இன்றைக்கி சாமி கும்பிட போகிறான். அவன் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, சாமியவே ஃபுட்பால் மாதிரி உருட்டி விளையாடுற மாதிரி ஒரு எண்ணம் வருது. உடனே எப்படி எனக்கு இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரலாம் அப்படின்னு அவன் ஒரு டென்ஷன் ஆயிடுறான். உடனே இந்த மாதிரி எண்ணம்லாம் வரக்கூடாது சாமி அப்படின்னு கும்பிட்டு இந்த யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் தொலைவி பார்க்குறான். தாட்லெஸ் ஸ்டே, ஹவு டு கண்ட்ரோல் த தாட்ஸ், ஹவு டு கண்ட்ரோல் நெகட்டிவ் தாட்லாம் தேடி எல்லாம் பார்க்குறான். எல்லாம் மொத்த வீடியோவும் பார்த்துட்டு ஏஐ சொன்னதெல்லாம் படிச்சுட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி கடவுளே இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ மைண்ட் அப்படின்றது மெமரி கார்டு மாதிரின்னு ஒரு வீடியோவில் பார்த்தோம். மெமரி கார்டில் எப்படி ஒரு வீடியோ எடுத்தோம்னா அந்த வீடியோவும் அப்போ பிளே ஆகிற ஆடியோவும் பதிவாய்க்கும். கம்ப்யூட்டர், ஃபோனு, டிவியில் போட்டு பார்க்கும்போது திரும்ப எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி அதே வீடியோ அதே ஆடியோவோட வரும். ஆனால் நம்ம மைண்ட் அப்படின்றது ஃபுட்பால் விளையாடும் போது அவன் விளையாடுறத பதிவு பண்ணி வச்சுக்கோம். அதே மாதிரி சாமி கும்பிட போகும்போதும் அந்த சாமியோட காட்சிகளை மைண்டுக்குள்ளே போய் பதிவு பண்ணோம். அப்படி பதிவு பண்ணும்போது இந்த ரெண்டுமே சேர்ந்து சாமியோட தலை ஒரு ஃபுட்பால் ஆடுற மாதிரி அந்த அவனோட மனத்திரையில் ஒரு எண்ணமாக வந்து விழுந்துடும். இந்த மாதிரி மனசில் ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு இயல்பான விஷயம், இயற்கையான விஷயம். மெமரி கார்டில் பதிவான காட்சிகள் எப்படி பதிவாச்சோ அப்படியே திரும்ப வரும். ஆனால் மனசை பொறுத்த வரைக்கும் பதிவான காட்சிகள், உணர்வுகள் எல்லாமே கலந்து கூட ஒரு எண்ணமாக வரும், உங்களுக்கு வரும். இது ஒரு சில நேரங்களில், ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட காட்சிகளை கலந்து உங்களுக்கு ஒரு எண்ணமாக கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த கடவுள் மனுஷனுக்கு மனசு அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்கிறதே இந்த எண்ணங்களை கிரியேட் பண்ணி விட தான். இந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹவு டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸு, தாட்லெஸ் ஸ்டேட்டு, இது மாதிரியெல்லாம் தேடிட்டு போனால் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்படி தேடிட்டு போனால் அவங்க இயற்கைக்கு எதிராக ஒரு நிலையை தேடுறாங்க அப்படின்னு அர்த்தம். 50-60 வருஷமாக தியானம் பண்ணுறவங்கள கூட தெரியும், அவங்களும் இந்த மாதிரி எண்ணமற்ற நிலைக்கு போனதே கிடையாது. எண்ணங்கள் வரும். அது வந்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கிறதா வேணாமா, இப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. இந்த பையனுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிட்டான். இதை புரிஞ்சிட்டதுக்கப்புறம் இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கான். சாமியவே ஃபுட்பால் மாதிரி உருட்டி விளையாடுற மாதிரி ஒரு எண்ணம் வருது. வந்தாலும் மனம் அப்படின்றது ஒரு இயற்கையாக இந்த மாதிரி எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு இருக்கிற ஃபுட்பால் மேட்சை நம்ம நல்லா பண்ணணும், வேண்டுதலை ஆழமாக வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் மேட்ச் விளையாடலாம். இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எண்ணங்கள் மனசுல இருந்து தானாக இயற்கையாக வரும். அது நல்லதாக மட்டும் இருக்கணுன்றது எந்த அவசியம் இல்லை. நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். சிந்திக்கிறது அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. இங்கே சிந்தனையும் அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிறதும் நம்ம கையில் இருக்குது. அதுதான் நமக்கு முக்கியம். நான் கான்சன்ட்ரேஷனாக ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த வேலை செய்யணும்னு நினைக்கும் போது கண்ட எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி நண்பர்களே.